பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வார்த்தையினால சகலத்தையும் படைத்தார். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுறோம். என்ன பாடுறோம்? சகலமும் படைத்தவனே, சர்வ வல்லவனே, சகலமும் படைத்தவனே, சர்வ வல்லவனே, மகிமைக்கு பாத்திரனே, மகிமைக்கு பாத்திரனே, இயேசு மங்காத பிரகாசனே, மகிமைக்கு பாத்திரனே, இயேசு மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்கச் செய்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்கச் செய்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலத்தையும் படைத்த தேவன் மனிதனை உண்டாக்கி, அதுவும் வார்த்தையை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி, அவர்களுக்கு ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம், நல்ல வேலையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 2:15 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகான எழுதி வச்சிருக்கார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள, நல்ல கவனிங்க, இவ்வளவு எல்லாவற்றையும் வார்த்தையில படைச்சு இந்த மண்ணிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார், கட்டளையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தேவனாகிய கர்த்தர்
இந்த மண்ணான மனிதனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஏன்னா அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். நாம பாருங்க, திருப்தியாக்கி நடத்திடுப்பா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுப்பா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் இறைச்சிக்காக சாசப்பட்ட போது என்ன செஞ்சார்? என்னாகுமா 11 அதிகாரம் 31 வசனத்துல கர்த்தருடைய காற்றுக்கு தான் கட்டளையிட்டார். உடனே என்னத்தை கொண்டாந்து குதிச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. எங்க இருந்து வந்த காற்று? என்ன பாருங்க, வில்லகு காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறா வை போல என் மேல் வந்த மருதிடு, வில்லகு காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறா வை போல என் மேல் வந்த மருதிடு. இதத்தான் நடராஜ மலையார் என்ன செய்யறாரு? ஓடுகிற அருவியெல்லாம் தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டத்தை கேட்டு காலமெல்லாம் இந்த அவனியில வீசுகிற காற்றை கேட்டு கர்த்தருடைய வடத்தை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் எங்க கண்டுபிடிச்சாரு? வேதத்துல. ஆமா, கடைசியில் கண்ணிரண்டு புனலாக நெஞ்ச மணலாக எங்க தான் விழுந்தாரு? மண்டிட்டு. எதுக்கு முன்னாடி? வேதத்துக்கு முன்னாடி தான். அப்பதான் ரொம்ப நேரம் வேதத்தை வச்சுக்கிட்டு விண் விழிப்பா விண்ணரசர் கேட்டாராம், கண் விழிச்சிருக்கியாப்பா, தூங்குறியா? ஏன்னா சில பேர் ஜபத்திலே தூங்கிடுறாங்கல்ல, முழங்கால் போட்டு அப்படியே கவுந்து தூங்கிடுவான், முடிஞ்ச அப்புறம் எந்திரிக்காம உட்கார்ந்துருக்கோண்டு. கண் விழித்தேன், என் முன்னை யார் நின்றா? கர்த்தர் இயேசு நின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் திருப்தியால் நடத்துகிறவர். யோவேல் 2:26 வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்கன்னார். ஏன்னா திருப்தியாக்கி நடத்துறவர். அவர் கூட்டத்துக்கு வந்தவங்களை கூட சும்மா அனுப்பல, 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்தார். நாம பாரும்ல, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, உன்னதமான தேவகுமாரனை, உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. பரகதி பிறந்து பானின் பிறந்து, பரகதி பிறந்து பானின் பிறந்து, நரன் வடிவாய் வந்து ராஜ உல்லாசனை என்றைக்கு நான், என்றைக்கு ஐயா, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ, என்றைக்கு காண்பேனோ இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ. ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து, சிந்தையில் உவந்தவர்
வசீகர ஸ்ரீகரை என்றைக்கு நான் என்றைக்கு ஐயா என்றைக்கு காண்பேனோ என் தேவா என்றைக்கு காண்பேனோ ஐயா என்றைக்கு காண்பேனோ. ஏன்னா அவர் திருப்தி அடைச்சு மீதமுள்ள துணிக்கைகளை அள்ள வைக்கிற தேவன். இன்னைக்கு கூட உங்கள் வீட்டில் வறுமையில் உட்காந்துருக்கலாம். என்னைக்கு என் வாழ்க்கையில் திருப்தி வரும்? கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற நாள் வரும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. ஏன்னா ஏசாயா 62:8-9 படி, இனி உன் தானியம் அந்நிய புத்திரர் புசிப்பதில்லை, உன் திராட்சரசம் அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று யார் சொல்றா? கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள உயரத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார், சேர்த்தவர்களே அதை நீ எவ்வளவு பாடுபட்டு சேர்த்தையோ அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். ஆமா, அதை கூட்டி வைத்தவர்களே பரிசுத்த ஸ்தலத்தின் பிராகாரங்களில் அதை குடிப்பார்கள். ஆமா, மறந்துடாதீங்க, ஆண்டவர் எப்பவும் உன்னை பட்னியா விடுறவரே கிடையாது. ஏன்னா அதனாலதான் நம்ம பல பாடல்களை வச்சிருக்கோம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், நிலமும் என்னை போஷிப்பதா சோத்தரிப்பேனா, நிலமும் என்னை போஷிப்பதா சோத்தரிப்பேனா, சொத்தரிப்பேன் 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 இயேசு தேவனே, சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா. நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை, கவலையற்றதாக்கியதா ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கியதா ஸ்தோத்தரிப்பேனா, சொத்தரிப்பேன் 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 இயேசு தேவனே, சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைந்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைந்தோனே, உம்மை சீக்கிரமாய் காண்பதினா சொத்தரிப்பேனா, உம்மை சீக்கிரமாய் காண்பதினா சொத்தரிப்பேனா, சொத்தரிப்பேன் 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 இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொத்தரிப்பேனா. எதுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம்? மனுஷனுக்கு கவலை எது? நாளைக்கு எதை குடிப்போம், எதை திம்போம், எதை உடுப்போம், இதுக்கு கூட கவலைப்படாத ஒன்று திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஏன்னா நாம தான் எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோமே, என்ன வாரம்? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே,
ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதையில் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதையும் நீக்கி அழைத்தீரே. பாதையில் நெய்யாய் எல்லா வாதையும் நீக்கி கழித்தீரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. ஆண்டவர் மனுஷனை மட்டும் பட்னியா போடுறதுக்கு இல்லைங்க, இவைகளெல்லாம் தேவை என்று ஒரு பரமபிதா அறிந்திருந்தனால தான் அத்தனை உண்டாக்கின பிறகு இவனை கொண்டுட்டு போய் குடியிருக்க வச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையும் கொடுத்து இத்தனை வார்த்தையினால் உண்டாக்கி இவனுக்கு வார்த்தையினாலே ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். வாசிங்க, ஆதியாகமம் 1:26 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். நமக்கு அழகாக அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இவனை கொண்டாந்து வச்சு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே அதென்ன புசிக்கவே எவ்வளவு வேணாலும் தின்னு தொலைன்னு விட்டார். இப்படித்தான் சொல்லணும். ஏன்னா மனுஷன் திருப்தி அடைகிறது எதுல ஒண்ணுலதான், மீது எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க, இன்னும் கொடுங்கம்மா. ஏன்னா பழைய காலத்தில் ஒரு கதை சொன்னாங்க. மைதாசுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் போய் இறைவன்ட்ட ஒரு வரம் கேட்டான். இது கதை. என்ன வரம் கேட்டான்? ஐயா, நான் தொட்டதெல்லாம் என்ன ஆயிரணும்? பொண்ணாயிரணும்னா. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அவசரப்பட்டு கேட்குறியே, இந்த வரத்தை கண்டிப்பாக வேணுமா? ஐயா, கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி வெட்டி பேச்சு பேசக்கூடாது, ஏன்னா கொடுங்கண்ணா. அவர் சொன்னால் சொல்லி பார்த்தாரு, கேட்கலை, சரி கொடுத்துட்டேன்ட்டார். இவன் வந்தான், வீட்டு சுவத்தை தொட்டான், என்ன ஆகி போச்சு? தங்கமாகி போச்சு. கேட்ட தொட்டான், தங்கமாகி போச்சு. செடியை தொட்டான், ஏன்னா செக்கப் பண்ணி பார்க்கணும்ல. நம்ம தான் எந்த பொருளை வாங்கினாலும் செக்கப் பண்ணி பார்க்குறவங்கள, நமக்கு தெரியுதோ இல்லையோ, தெரியாட்டாலும் ஏதாவது ஒன்று தடிப்பா, சரியா இருக்குமோ. எல்லாத்தையும் செக்கப் பண்ணி பார்த்தான். கடைசியில் களைச்சி போச்சு. மகளை கொண்டு கொஞ்சம் தண்ணி விடுனா. அவங்கிறது தண்ணி கொண்டாந்தா, தண்ணி சொம்பை தொட்டவுடனே என்ன ஆகி போச்சு? தண்ணியும் சொம்பும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? தங்கமாகி போச்சு. ஐயோ, தாகத்தில் மகளை கட்டி பிடிச்சான், மகளை என்ன ஆகி போயிடான்? பொற்சிலையாக ஆகி போனான். அங்கேருந்து என்னங்கன்னு மனைவி ஓடியாந்தா. ஐயோ, நான் தொட்டேன், இந்த ஆகி போச்சு. அவளை தொட்டான், அவளும் சிலையான. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? எனக்கு அன்பான பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீடல்லவோ. பொல் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீடல்லவோ. பரலோகத்தில் செல்வமே இல்லேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் செல்வமே இல்லேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அன்னும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அன்னும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தெல்லாம் உயிரே, இயேசுவே எந்தெல்லாம் உயிரே.
தெய்வம் நீரே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. கடைசியில் என்ன சொன்னா, எப்பா பொண்ணு தொட்டதெல்லாம் ஆகணுமா? என்ன சொல்லியிருப்பான்? போதும் ஐயா, போதும். எனக்கு அன்பான ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் திருப்தியாக நடத்துகிறவர். இறைச்சி வேணும், நாங்கள் இறைச்சி தின்னோம், அடுத்த நிமிஷம் தெவிட்டி போகிற மட்டும் மூக்கால தெவிட்டி வெளியே புறப்படுற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? தின்னார். கடாப்பையில் சிக்கிக்கிற வரைக்கும் கொடுத்தார். இங்கே இவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கையளித்து இவனை உண்டாக்கி வார்த்தையினால் சொன்னது மட்டுமில்லை, அதை செயல்படுத்தி கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு, எப்பா எல்லாவற்றையும் நீ என்ன செய்யலாம்? புசிக்கவே புசிக்கலாம். அங்கதான் ஒன்று. ஆனாலும்னாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட இப்போ பேசிக்கிறான். பட் நாட் ஒன்லி பட் ஆல்சோங்கிறான். எது தெரியுதோ இல்லையோ 4 வார்த்தையை கற்றுக்கிறான். ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ, ஆல் ரைட். என்ன புரியுதோ இல்லையோ நாம் நடத்துக்கிற வேண்டிதான். ஏன்னா சினிமாக்காரன் கூட பேச தெரியாமல் நடிச்சு காட்டுறது உண்டு. ஆனால் வாழ்க்கையிலே எத்தனை பேர் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, இவர் எல்லாவற்றையும் கொடுத்து புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம். ஏன்னா நன்மை மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, தீமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த கனியை புசிக்கவும் வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாவுங்கிறது 2 விதத்தில் இருக்கு. அடுத்த செய்தியில் சொல்றேன். சாகவே சாவாயினார். ஆனா கட்டளையிட்டார். இந்த கட்டளை அவனால் கடைப்பிடிக்க முடிஞ்சா? முடியலையே. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். நான் உங்கள் முகத்தை கூட பார்க்க முடியாது. எனக்கு ஒரே நம்பிக்கை அவர் மேலே தான். ஏன்னா அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இந்த நம்பிக்கை எனக்கு ஆழமாக உண்டு. அவர் செய்ய நினைத்தது எது? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன்னா சகலத்தையும் படைத்தவர். சகலமும் அவருக்குள்ளாக அவர் மூலமாக வார்த்தையினால் என்ன செய்ய உண்டாக்கினவர். அவர் இன்று வரை நடத்துகிறார். நீங்களும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாராளமாக என்ன செய்யலாம்? ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் மக்களை அழைத்து வர்றதுக்கு ஒவ்வொரு வாரமும் வேன் வாடகை மட்டுமே 4000 ரூபா வந்துடுச்சு. சில நேரம் கூட ஆளுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இத்தனை கூட வந்துட்டானா என்ன செய்யறது? நான் எப்போவுமே ஜெபம் பண்ண, ஆண்டவரை 10 பேர் குறையா வரட்டும். ஏன்னா அதுக்கு ஒரு நாள் பணம் செலவழிக்க முடியணும்ல. ஆண்டவர் இதற்கான காரியங்களை வாய்க்கணும். வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். ஒருத்தரையும் வெறுமையாக அனுப்பிடக்கூடாது. ஏன்னா திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவரை சொல்கிறோம். அவன் குறைவோட போனால் கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்யாது? ரட்சிக்காது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இந்த பார்வையற்ற மக்களில் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி கூட இல்லாமல் வந்து என்கிட்ட கேட்குறவங்கள நிறைய பேர் உங்களுக்கு காண்பிக்கலாம். எத்தனை பேர் வருவாங்க, ஐயா ஒரு சட்டை இருந்தால் கொடுங்கய்யா. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பெண்கள் வந்து கேட்குறவங்களையும் பார்த்துருக்குறேன். அநேக நேரங்களில் வந்து கேட்பாங்க, ஐயா வீட்டில் போட்டுக்கிறக்கா 2 நைட்டி கூட எடுக்க முடியாமல் எங்கள் வீட்டில் அம்மா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பாவும் இல்லை, எனக்கு கொடுங்கன்னு வந்து கேட்குறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாராளமாக உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள? பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். அடக்கத்துக்கு ஒரு ஃபண்டு எப்போ இருக்கணும். இப்போ கூட ஒரு கட்டுமான பணி வயதான சகோதரிகளுக்காக கட்ட ஜெபித்து வருகிறோம். அதற்காக நீங்களும் ஜெபிங்க. ஒரு 800 சதுரடியில் 2 கண்ணு தெரியாத வயசான அம்மையாரை வைக்கணும்னு
போன வாரம் கூட எங்கள் மதுரையில் ஒரு அம்மையார் வந்தாங்க. பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் அவங்களுக்கு கேள்விப்பட்டேன், அவங்களால முடியலை, வயிற்றுப்போக்கு இந்த உஷ்ணம் தாங்காதனால அவ்வளோ சிரமப்பட்டாங்க. அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போகிற கூட அங்கேருந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொண்டு விட சொன்னேன். இப்படிப்பட்ட மக்களை அழைத்து போகிறதுக்கும் அவர்களுக்கான நன்மைகளை செய்கிற கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்கள் எப்படி இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். பிரதர் நாங்கள் செய்யலாம், கணக்கு வைக்கணுமேனா அது கேளுங்க, அது தனி வழி இருக்குது சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு உண்டு, 36 35 38 89 63. இந்த நம்பர் என்னுடைய பேரில் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக அது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மணி ஆர்டர் கமிஷன் கொடுக்க வேண்டியதும் இல்லை, இது வழியாக தொடர்பு கொண்டா. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். யார் யார் வறுமையில், நல்ல வேலை இல்லாமல், ஐயோ நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா, வேலை இருந்தாலும் செய்யறது கூட எனக்கு பலன் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி வயிற்றுக்கே போராட்டமாய் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே இந்த நாள் என்ன செய்ய போகிறோம், ஐயோ எப்படி நடத்த போகிறோம், என் பிள்ளைகளுக்கான தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா புருஷன் சம்பாதிச்சாலும் அதை ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாக எல்லாவற்றையும் செலவழித்து மனைவியை பிள்ளைகளை நினைக்காமல் இருக்கிற புருஷனுக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் புருஷன் நம்பி கொடுக்கறத தன் இஷ்டப்படி செலவிட்டு ஐயா புருஷனுக்கு மனவேதனை உண்டாக்குகிற மனைவிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். மருத்துவமனைக்கே கொடுத்து என் ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ எனக்கு எல்லாம் இருந்தும் ஒருத்தர் உதவிக்கலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற வயது முதிர்ந்தோருக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பாக இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும், சரீர சுகத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.